Jackie Cinemas. Unbiased Cinema Review. ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோடு ஆயிரா திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் எழுதுங்க. ஆயிரா திரைப்படத்தினுடைய கதை என்ன? யமுனாவாக நயன்தாரா அவங்க வந்து அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் அவங்க பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. பாட்டி வீட்டுக்கு போனாங்க, மிகப்பெரிய சிக்கல்களை அவங்க சந்திக்கிறாங்க. அந்த சிக்கல்கள்லேருந்து அவங்க வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படின்னு தான் திரைப்படத்துடைய ஒன்லைன். முதல் பாதியில் அந்த வீடு, அந்த பேய் பயம் அதெல்லாம் வந்து மிக அழகாக பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு வந்து அது வந்து ஒட்டலை அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்க நிறைய பேய் படங்கள் நிறைய பார்த்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் அவங்க என்ன நினச்சாங்களோ அதை மேக்கிங்கில் மிக அழகாக சரியாகவே செய்திருக்கின்றார்கள். செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரையிலையும் ஒரு வலுவான அழுத்தமான ஒரு கதை இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த படம் வந்து ரசிக்கப்படும் அப்படின்னேன். ஏன்னா செகண்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு வந்து இந்த படத்தோடு நீங்கள் கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு கனெக்ட் ஆகலைன்னா நீங்கள் இந்த படத்தை வந்து சுமார் அப்படின்ற லெவலுக்கு எடுத்துன்னு போயிடுவீங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரெஸ் மேக்கர் அப்படின்ற 2015 வந்து ஆஸ்திரேலியன் ஃபிலிம் கேத் வின்ஸ்லெட் நடிச்சிருப்பாங்க. அந்த கதையை அப்படியே சுருக்கி நம்ம தமிழ் சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி, நம்ம தமிழ் சூழலுக்கு ஏற்ற மாதிரி அழகாக காட்சிகளை மாற்றி அதை மிக அழகாக ஸ்க்ரீன் பிளேவாக பண்ணியிருக்காங்க. யமுனா அண்ட் பவானி ரெண்டு பேருமே ஒரே ஏஜ் குரூப். ஆனால் வந்து யமுனாவுக்கு எல்லாம் கிடைக்கின்றது, பவானிக்கு எதுவுமே கிடைக்கல. அதாவது வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்குது, ஆனால் வாழ்க்கையே கிடைக்காம இருக்கிறவன் பவானி. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எதுன்னா நயன்தாரா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அவங்க தான் படத்தை தோளில் சுமக்கிறாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். அதாவது பிரபல நடிகைகள் தமிழில் இருந்தாங்க, ஆனால் அவங்களுக்காக கதைகளை பண்ணப்படவே இல்லை. ஒரு பெரிய ஹீரோ, அந்த ஹீரோவுக்கு வந்து ஒரு 10ஓட பவர்னா ஒரு ஹீரோயின் வருவாங்க, அவங்க தான் வந்து பிரபல நடிகையாக இங்கே இருந்தாங்க. ஆனால் நயன்தாரா வந்ததுக்கு பிறகு தான் நயன்தாரா மாதிரியாக ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் வந்து நிறைய தமிழில் வர ஆரம்பிச்சதுன்னு சொல்ல முடியும். விஜயசாந்தி, ரேவதி போன்றவர்களாம் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்தாலும் கூட அவங்களாம் எப்பயாவது அத்திப்புத்த மாதிரி ஒன்று தான் வரும். பட் நயன்தாரா நிறைய படங்கள் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது சந்தோஷமான விஷயம். செகண்ட் ஹாஃப் தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். அதை மிக சரியாகவும் அழகாகவும் பண்ணியிருக்காங்க. பட் லாஸ்ட் 20 நிமிஷம் கொஞ்சம், ஏன்னா அதுக்கான கன்க்ளூஷன் வந்து எடுத்துன்னு போகும்பொழுது அதை அப்படி தான் எடுத்தாகணும், வேறு வழியே கிடையாது. பட் இந்த திரைப்படத்தில் சில குறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. அவ்வளோ கஷ்டப்படுற ஒரு பொண்ணு எதிர்க்க வந்து அமுதன் வந்து கட்டிக்கோ அப்படின்னும் பொழுது பவானி வந்து பாஞ்சு கட்டி பிடிச்சிடணும். அவங்க தெக்க நின்றுட்டு இருக்காங்களோசரம் அந்த சீன் வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. பெரிய ஆர்டிஸ்ட், சின்ன ஆர்டிஸ்ட் அந்த மாதிரியான நினைப்பா என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ இதே மாதிரி ஒரு சீன் ஒன்று சொல்கிறேன். ஹசிதோ பசின்னு ஒரு படம், அதில் வந்து பரிணீத் சோப்ரா வந்து திருடி அப்படின்லாம் வந்து அசிங்கமாக திட்டிருப்பாங்க. அந்த வீடியோ தட்டும், அந்த வீட்டில் ஒருத்தர் வந்து எல்லாரும் அரைஞ்சிடுவார் திருடி அப்படின்ட்டு. ஆனால் அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணுக்கு இல்லாத உரிமை அந்த வீட்டிலன்ட்டு அது ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சீன். பரிணீத் சோப்ரா கிட்ட ஒரு ரியாக்ஷன் கூட இருக்காது. ஆனால் அவங்க அப்பாவே வந்து அழுது இந்த சொத்துலாம் யாருக்கு, அவளுக்கு தானே அப்படின்னு சொல்லி வந்து கட்டி பிடிச்சிக்குவார். அதுவரை அவங்க வந்து கட்டியே பிடிக்க மாட்டாங்க, அவங்க அப்படியே தான் நிற்பாங்க. பட் அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருந்ததுன்னா நீங்கள் நிற்கிறது நியாயம். ஆனால் ஒரு வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் எழுந்துட்டு ஒரு கேரக்டர் வந்து உன்னை ஏற்றுக்கிறேன்னு சொல்லும்போது கட்டிக்கோ அப்படின்னு அந்த அமுதன் கேரக்டர் சொல்லும்போது ஏன் அவங்க நின்னாங்க நயன்தாரா அப்படின்னு தெரியல. இதே மாதிரி இதெல்லாம் தமிழ் சூழலுக்கு இதெல்லாம் வந்து யோசிக்க காமெடியாக இருக்கும். அழகர் சாமியின் குதிரைன்னு ஒரு படம், அப்புக்குட்டி நல்லாவே நடிச்சிருப்பார். கடைசி வரையிலே ஒரு ஹீரோயினை தொடவே மாட்டார். ஸோ இதெல்லாம் வந்து நகைமுறை. ஒரு படம் வந்துட்டு அதுக்கு வந்து நம்ம வந்து உண்மையாக இருக்கணும் இல்லையா? மற்றபடி செகண்ட் ஹாஃபில் வந்து நாம் வந்து ஃபுல்லாக வந்து உள்ளார நுழையிறதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த பவானி படக்கூடிய வலியும் வேதனையும் நயன்தாரா கடத்திய அந்த அற்புதமான நடிப்புன்னு தான் நான் சொல்லுவேன். கலையரசன் அவருடைய பாட்டு மிக சிறப்பாகவே செய்திருக்கின்றார். இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே மேக்கிங் தான். சுதர்ஷன் ஸ்ரீனிவாசனுடைய ஒளிப்பதிவு மிக முக்கியமாக அந்த ஊரோட ஏரியல் வியூ ஷார்ட்ஸு சான்ஸே கிடையாது. அதே மாதிரி அந்த வீட்டுக்கு வந்து நைட் எஃபெக்டில் பவானி இல்லம் வீட்டுக்கு வந்து நைட் எஃபெக்டில் வந்து ஒரு லைட்டிங் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சுந்தரமூர்த்தி கேஎஸ் உடைய மியூசிக்கும் வந்து படம் வந்து ஒரு செகண்ட் ஹாஃபில் வர ஒரு பாட்டு வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. யோகி பாபு, ரிவ்யூவர் மாதேஷ் இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய பணியை மிக சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. படத்தில் மிகப்பெரிய கோரை அப்படின்னா பவானி இல்லம்ன்ற ஒரு பேர் இருக்கும். அதே மாதிரி வந்து 4 பேர் தூக்கில் தொங்குவாங்க, அதுக்கப்புறம் அந்த பாட்டியாக இருப்பாங்க. அதுக்கான லீட்லாம் இவங்க சொல்லவே இல்லை. ஒரு ஷார்ட் ஒன்று வைக்கும்பொழுது அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக வைக்கணும். அதில் வந்து இதில் தேட வேண்டியதாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே வந்து பிரியங்கா ரவீந்திரன் வந்து பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ் மேக்கர் வந்து அழகாக நுழைச்ச விஷயத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் இந்த பவானி இல்லம், அந்த தூக்கு, அந்த பாட்டி இறப்புக்கான காரணங்கள்லாம் சொல்ல போனதில் வந்து திரைக்கதை கொஞ்சம் தடுமாறி இருக்குன்றது சொல்ல முடியும். சர்ஜுன் வந்து மிக சிறப்பாக இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்கார். மிக முக்கியமாக இந்த படத்தில் வந்து உட்காரதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த திரைப்படத்துடைய மேக்கிங் தான். திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கூடிய மதிப்பெண் 5க்கு 2.75. டைம் பாஸ் கேட்டகரியில் தான் ஜாக்கி சினிமாஸ் பரிந்துரைக்கும். ஆனால் இந்த படத்துடைய மேக்கிங் இதை எல்லாத்தையும் மறக்கடிக்குது, சில கேள்வியே நம்மளை மறக்கடிக்குது. அதனால் இந்த திரைப்படத்தில் ஜாக்கி சினிமாஸ் அளிக்கூடிய மதிப்பெண் 5க்கு 3. இந்த திரைப்படம் வந்து பார்க்க வேண்டிய ஹாரர் விரும்பிகள் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம்ன்றது ஜாக்கி சினிமாஸுடைய பரிந்துரை. அது மட்டும் கிடையாது, இந்த படம் வந்து பிஎன்சியில்
கொண்டாட்டமாக இந்த படம் பார்ப்பாங்க அப்படின்றதும் என்னுடைய பரிந்து. அன்பயஸ்ட் ரிவ்யூ ஜாக்கி சினிமாஸ். ஓகே, வேற என்ன, மீண்டும் வேறு எபிசோடு நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.